அடுத்தடுத்து விலகிய நட்சத்திர வீரர்கள். சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி உள்ளது? 3 போட்டிகளில் ஆப்பு உறுதி. அதாவது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாட உள்ள அடுத்த 4 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெளி மைதானங்களில் விளையாட உள்ளது. இது பிளே ஆஃப் வாய்ப்பிற்கு சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியையும் சந்திச்சு இருக்கு. இதன் மூலம் 10 போட்டிகளில் விளையாடியுள்ள சிஎஸ்கே அணி 5 வெற்றி 5 தோல்வியுடன் 10 புள்ளிகளை பெற்றுள்ளது. இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சிஎஸ்கே அணி அடுத்த 4 போட்டிகளில் 3இல் வெல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. சிஎஸ்கே அணி அடுத்த 4 போட்டிகளில் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஆர்சிபி ஆகிய அணிகளை எதிர்த்து விளையாட உள்ளது. இதில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட உள்ளது. மற்ற 3 போட்டிகளையும் தர்மசாலா, அகமதாபாத் மற்றும் பெங்களூரு மைதானங்களில் சிஎஸ்கே விளையாட உள்ளது. இந்த சீசனை பொறுத்தவரை சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் விளையாடிய 2 போட்டிகளில் தோல்வியடைந்து உள்ளது. அதேபோல் வெளி மைதானங்களில் விளையாடிய 4 போட்டிகள் 3இல் தோல்வியடைந்து உள்ளது. அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலரான முஸ்தபிர் ரஹ்மான் நாடு திரும்பிவிட்டார். அதேபோல் தூசர் தேஷ்பாண்டே காய்ச்சலால் அவதியடைந்து வந்த நிலையும் தீபக் சஹார் மீண்டும் காயம் ஒன்று ஓய்வில் இருக்காரு. அதே போல நட்சத்திர பவுலரான பதிரானா மற்றும் தீக்ஷனா இருவரும் அமெரிக்கா விசா காரணமாக இலங்கைக்கு புறப்பட்டு விட்டார்கள். தர்மசாலா மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சு என்பதால் அங்கு சிஎஸ்கே அணி வெல்வது என்பது எளிதாக இருக்காது. கடந்த சீசனில் ராஜஸ்தான் அணி சேப்பாக்கத்தில் வைத்து சிஎஸ்கே அணியை வீழ்த்தியிருக்காங்க. அகமதாபாத் மற்றும் பெங்களூரு மைதானங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்று கணிக்கவே முடியாது. இதனால் சிஎஸ்கே அணியை கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து செல்வதில் பல்வேறு சிக்கல்களும் ஏற்பட்டு உள்ளது. இந்த சோதனைகளை அவர் எப்படி சமாளிப்பார் என்று எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.